அனந்தி, தாவேக தலைவர் விஜயிடம் நடைபெற்ற விசாரணை சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற இந்த விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. இன்று காலை 11:27 மணிக்கு அந்த சிபிஐ அலுவலகத்துக்குள் நுழைந்த விஜயிடம் 11:30 மணியிலிருந்து இன்று பிற்பகல் 3:15 மணி வரை இந்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது. இடையில் 1 மணி நேரம் அவருக்கு மதிய உணவு இடைவேளை வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் வழக்கறிஞர்களோடு அவர் ஆலோசனை நடத்தவும் நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் கிட்டத்தட்ட சுமார் 3:30 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் வரை அவரிடம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. இந்த 4 மணி நேரம் சுமார் அவரிடம் நடைபெற்ற விசாரணையில் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டிருக்கின்றன. சிபிஐ அதிகாரி சுனில்குமார் தலைமையிலான குழு, சிபிஐ எஸ்பி பிரவீன்குமார் உள்ளிட்டோர் அடங்கிய அந்த விசாரணை குழு அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி இருக்கிறது. இந்த விசாரணையில் ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகள், அந்த வேலுச்சாமிபுரம் காவல்துறை உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 8 காவல்துறையினரிடமும் இன்று விசாரணை நடைபெற்றிருக்கிறது. இதே போல விஜயிடம் நடைபெற்ற இந்த விசாரணையின் போது, கரூர் சம்பவத்தின் போது அவருடைய வாகனம் நின்ற இடம், அவருக்கு அந்த தகவல், அந்த நெரிசல் ஏற்பட்ட தகவல் கிடைத்தது எப்படி, அப்போது அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழந்தை காணவில்லை என்ற தகவலும், ஒருவருக்கு நெரிசலில் காணவில்லை என்றும் நெரிசலில் பலர் சிக்கியிருக்கின்றனர் என்ற தகவலும் எப்போது கிடைத்தது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தாவேகா தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தும் போது கேட்டிருந்திருக்கிறார்கள். சுமார் 3 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. சுமார் 4 மணி நேரம் வரை அவர் நடைபெற்ற விசாரணையில் அந்த அவருக்கு வழக்கறிஞர்களோடு ஆலோசனை, உணவு இடைவேளை உள்ளிட்ட தவிர 11:37 3:15 மணி வரை இந்த விசாரணையிடம் கேள்வி எழுப்பப்பட்ட சூழ்நிலையில் அவரிடம் அடுக்கடுக்காக பல்வேறு சராமாரியான கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் எழுந்திருக்கிறார்கள். அப்போது மக்கள் மயக்கமடைந்து விழுந்ததாக உங்களுக்கு தகவல் கிடைத்தால் அந்த பொழுதில் அவர்களிடம் பேச்சை நிறுத்தினீர்களா அல்லது தொடர்ந்து பேசினீர்களா? உங்களுக்கு கடைசியாக அந்த நெரிசல் தொடர்பான தகவல் எப்போது கிடைத்தது? நெரிசலுக்கு பின் கட்சி நிர்வாகிகள் மற்றவர்கள் செய்த உதவிகள் என்ன? மேலும் இந்த நெரிசலுக்கு காரணம் உண்மையிலேயே மக்கள் மூச்சு திணறி இறந்ததுதானா, அல்லது காவல்துறையினரின் தடியடி பிரயோகமோ, அல்லது அதிகமான கூட்ட நெரிசல் பேருந்தை நோக்கி வந்தது காரணமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அவரிடம் பெற்று எழுத்துப்பூர்வமாகவும் அந்த பதிலை பதிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஜயிடம் முதல் நடைபெற்ற இந்த முதல் நாள் விசாரணை இன்று நிறைவடைந்திருக்கிறது. நாளையும் விசாரணை நடைபெறுமா என்பது குறித்து சிபிஐ அலுவலகம் இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்க இருக்கிறது. இப்போது சுமார் 4 மணி நேரத்திற்கும் அதிகமாக நீடித்த தாவேகா தலைவர் விஜயிடம் நீடித்த அந்த விசாரணை இப்போது நிறைவடைந்திருக்கிறது. இந்த விசாரணையின் போது அவரிடம் கேட்கப்பட்ட அந்த கேள்விகளை நாம் இப்போது பார்க்கலாம். அந்த கேள்விகளில் முதலாவதாக அவர் அந்த கரூர் சம்பவம் நிகழ்ந்ததற்கான காரணம் என்ன, தாமதமாக வந்தடைவதற்கான காரணம் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அவரிடம் விசாரிக்கப்பட்டது. இரண்டாவதாக கரூரில் கூட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட இடம் மற்றும் எதிர்பார்க்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை ஆகியவை உரிய மதிப்பீடு செய்யப்பட்டதா என்ற கேள்வியையும், இதற்கு யார் உங்களுக்கு ஒப்புதல் அளித்தார்கள் என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டது. மூன்றாவதாக காணாமல் போன குழந்தை அது குறித்த அறிவிப்பின் போது ஏற்பட்ட அமைதியின்மை மற்றும் அங்கு ஏற்பட்ட பதற்றம் குறித்து தங்களுக்கு தெரியுமா என்ற கேள்வியையும் சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் எழுப்பினார்கள். நான்காவதாக மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தடியடி நடத்தியதாக கூறப்படுவது குறித்து உங்களுக்கு தெரியுமா என்ற கேள்வியும் விஜயிடம் எழுப்பப்பட்டது. ஐந்தாவதாக கரூரில் அந்த நெரிசல் சம்பவம் நடந்த உடனேயே அங்கிருந்து ஏன் வெளியேறினீர்கள் என்றும் விஜயிடம் கேட்கப்பட்டது. ஆறாவதாக கரூர் ரவுண்டானா அருகே வந்தபோது ஏன் இருக்கையில் இருந்து எழுந்து சென்றீர்கள் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. ஏழாவதாக பிரச்சார கூட்டம் நடத்துவதற்கு முன்னர் நிர்வாகிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட அந்த முன்னேற்பாடு ஆலோசனைகள் என்னென்ன என்பது குறித்தும் விஜயிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. எட்டாவதாக இந்த பெரிய அளவிலான கூட்டத்தை சமாளிப்பது குறித்து காவல்துறையிடம் என்ன ஆலோசனை நடத்தப்பட்டது என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஒன்பதாவதாக கரூர் பிரச்சார கூட்டத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு வேண்டி காவல்துறையிடம் தாவேகா தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. பத்தாவதாக கூட்ட நெரிசல் தொடர்பாக காவல்துறையின் புலனாய்வு அமைப்புகள் தரப்பில் முன்னெச்சரிக்கை அந்த மக்களுக்கு, தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்டதா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த 4.5 மணி நேர விசாரணையில் விஜய் அளித்த பதில்கள்
அனைத்தும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விஜயிடம் கேட்கப்பட்ட அந்த 10 முக்கிய கேள்விகள் இப்போது வெளியாகி இருக்கின்றன. அதை நாம் இப்போது பார்த்தோம். இதில் தாமதமாக வந்ததற்கான காரணம் என்ன? நாமக்கல்லில் இருந்து கரூர் வேலுச்சாமிபுரத்திற்கு தாமதமாக வந்ததற்கான காரணம் அவரிடம் பல்வேறு கோணங்களில் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. அங்கிருந்தே தாமதமாக புறப்பட்டாரா அல்லது கூட்ட நெரிசலால் கரூருக்குள் வருவதற்கு தாமதம் ஏற்பட்டதா? போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததா? உங்களுக்கு அந்த நெரிசல் ஏற்பட போகும் என்ற தகவல் எப்போது கிடைத்தது? நெரிசல் ஏற்பட்ட போதும் தொடர்ந்து பேருந்தின் மீது இருந்து பேசிக் கொண்டிருந்தது ஏன் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இந்த முதல் நாள் விசாரணையில் விஜயிடம் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அதற்கு விஜய் அளித்த அந்த பதில்களும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து இன்று காவல்துறை அதிகாரிகளிடமும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்கள் 8 பேர் உள்ளிட்டவரிடமும் இன்று விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் அளித்த வாக்குமூலமும் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அளித்த வாக்குமூலத்தையும் ஒப்பிட்டு அவர்கள் விசாரணை அறிக்கையில் அடுத்த கட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக முடிவு எடுப்பார்கள். விஜயுடன் இன்றுடன் இந்த முதல் நாள் விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. ஆனந்தி.